ரைட். இந்த கேள்வி வந்து 2018ஆம் ஆண்டு மொரட்டுவ பேப்பரில் அந்த கேள்வி ஒன்று தான். இதில் முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐதரசன் காலன் நிறமாலையில் நீல நிற ஒளியுடன் தொடர்புடைய ஒரு ஃபோட்டோனின் சக்தி தரப்பட்டிருக்குது. இந்நீல நிற ஒளியின் அலைநீளம் யாது? அதான் கேள்வி. அப்போ இதுக்கு நம்ம பிளாங்க் சக்தி சொட்டாக்கத்துக்குரிய சமன்பாடை யூஸ் பண்ணால் நேரடியாக ஆன்சர் எடுக்கலாம். இப்போ ஒரு ஃபோட்டோண்ட சக்திக்கான சமன்பாடு E சமன் HF சமன் Fக்கு பதிலாக C ஓவர் லெம்டா போட்டால் HC ஓவர் லெம்டா. ரைட். இப்போ இதில் அவன் சக்தி ஒரு ஃபோட்டோண்ட சக்தியை தந்திக்கிறான், லெம்டா அலைநீளத்தை தான் கேள்வியாக கேட்குறான். இதை கேள்வியாக கேட்குறான். H பிளாங்க் மாறிலி கேள்வியில் தரப்பட்டிருக்குது. அதே போல் வழியில் ஒளியின் வேகம் சியும் தரப்பட்டிருக்குது. ஸோ நம்ம இதில் லெம்டாவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ லெம்டா சமன் HCயின் கீழ் ஈண்டு வரும். ஸோ பிரதிட தான் இது. ஹெச்ங்கிறது அவன் தந்திக்கிறான் 6.62 6 தர 10 34 6.62 6 தர 10 34. சிங்கிறது 3 தர 18 3 தர 18. ஒரு ஃபோட்டோண்ட சக்தி 4.5 தர 10 19 4.5 தர 10 19. அப்போ இதை சுருக்கணும், அழகாக சுருக்கி ஆன்சருக்கு போகணும். சரியே. அப்போ இது MCQ ஆகிறதால அதுக்கேற்ற மாதிரி சுருக்குவோம். இப்போ இதை 4.5ங்கிறத 4.4 நம்ம நினச்சி வெட்டுவோம். இங்கே 6.6 இருக்குது, இங்கே 4.4 நினச்சி 1.1 வெட்டுனா இங்கே 4 வரும், இங்கே வரும் 6 வரும். 1.1 வெட்டுறேன். சரியே. பெரிய மாற்றம் வரப்போகிறது இல்லை. ஏன்டா இதில் ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் 400 442 எல்லாம் 50 100 வித்தியாசத்துலாம் இருக்குது. ஸோ பெரிய அளவு மாற்றம் வரப்போகிறது இல்லை. திரும்ப நான் 2ஆல் வெட்டுனா அங்கே 2 இங்கே 3. சரியே. இப்போ 10 19 18. அப்போ இதை 10 19 மேலே கொண்டு போனால் 10 சக 19 போகும். 10 சக 19ஓட இந்த +2ஐயும் கூட்டணும்னு சொன்னால் 10 27 மாறும். இப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் 10 27 எடுத்தேன். இங்கே 10 34ஓட 10 27 சேர்க்கணும். சேர்த்தோம்னு சொன்னால் 10 இங்கே ஒரு 3 இங்கே 4 10 7 மிஞ்சும். ஆகவே இங்கே 3 தர 3 9 9ன் கீழ் 2னா 4.5 4.5 தர 10 7 மீட்டர். இதுதான் ஆன்சராக வரணும். அதுலேயும் நான் அன்னலவாக்கம் ஒன்று செஞ்சேன். என்ன 4.5 4.4 நினச்சேன், 6.6 2 6.6 நினச்சேன். ஸோ இதில் ஒரு சின்ன இந்த ஆன்சரில் சின்ன மாற்றம் உருவாகும். அதே போல் ஆன்சரை பார்த்தா நனோமீட்டரில் இது நனோமீட்டர்ண்டா நனோங்கிறது 10 குறிக்கும். ஸோ நான் 10 உருவாக்கணும். அப்போ உருவாக்குனா தான் நனோவை கொண்டு வரலாம். அப்போ 450 தர 4.5 தர 10 450 தர 10 மீட்டராக எழுதலாம். அப்போ 450 தர 10 மீட்டருங்கிறது 450 தர 10 மீட்டருங்கிறது ஃபைனலாக வந்துக்குது. அப்போ 450 10 நனோ, அதுக்காக தான் நான் இப்படியே மாற்றினேன். அப்போ 450 நனோமீட்டர் ஆன்சராக வரணும். இங்கே 4.4 2 தர 10 நனோமீட்டர் பிள்ளை, இதுவும் பிள்ளை. 560 ரொம்ப கூட இருக்குது. 400க்கும் 450க்கும் இடையிலான வித்தியாசம் 50 வித்தியாசம் இருக்குது. இதான் நெருக்கமான ஆன்சராக இருக்குது. சரியே. நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்காக ஏன்டா இதில் அன்னலவாக்கம் செஞ்சதால தான் 450 நனோமீட்டர் வருது. ஆனால் சரியான ஆன்சர் 442 வரும். அழகாக சரியாக சுருக்குனா 441 கிட்ட வரும். அப்போ 442க்கு போகலாம். ஸோ நம்ம MCQங்கிறதால இப்படி சுருக்கி நம்ம ஆன்சருக்கு போகிறோம். ஆன்சர் 3.